ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை. எல்லாம் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. உன் வாழ்வின் முதல் இன்பம் உடல் ஆரோக்கியமாக வைத்திருப்பது. இரண்டாவது இன்பம், எது நடந்தாலும் என் சாய் பார்த்து கொள்வார் என்று சந்தோஷமாக இருப்பது. மூன்றாம் இன்பம், பிறருக்கு உதவியாக வாழ்வது. பிறருக்கு உதவியாக வாழ்வதென்றால் எப்போது சாத்தியம்? நீ முதலில் தைரியமாக இருந்து எதையும் எதிர்கொள்ள வேண்டும். மன வலிமையோடு எதையும் எதிர்கொண்டு உன் வாழ்வில் முன்னேற வேண்டும். உன் மன வலிமைக்காகத்தான் உனக்கு இத்தனை போராட்டங்கள். உன் வெற்றிக்கு பிறகே பிறருக்கு தன்னலமின்றி உதவ முடியும். எல்லாம் சரியாகும், அனைத்தும் சாய் சரி செய்வார் என்னும் நம்பிக்கை மிகுதியாக இருக்க வேண்டும். எந்த பக்கம் பிடித்தாலும் விளக்கு தீபம் மேல் நோக்கித்தானே எரிகிறது. அதுபோல எந்த நிலை உனக்கு வந்தாலும் ஒரே நிலையில் சீராக இரு. அது உன்னுடைய மதிப்பை உயர்த்தும். உனக்கான காலம் நேரம் எல்லாமே கூடி வந்தாச்சு. யாரோ உன்னை காப்பாற்ற வர மாட்டாங்க. உன்னை நீயே தான் காப்பாற்றிக் கொள்ளணும். அதுதான் சிறந்த வழி. வரும் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் வேண்டாம்னு சொல்லாம ஏத்துக்கிட்டு நன்றாக உழைத்து நிறைய சிந்தனை செய்து நீ கற்று உணர்ந்ததை பிறருக்கும் பகிர்ந்து வாழ்வில் முன்னேறி மற்றவரையும் உன்னால முடிந்த அளவுக்கு கை கொடுத்து முன்னேற்றுவது தான் உன்னுடைய வாழ்க்கை. எனக்கு பிரச்சனை பிரச்சனை என்று எப்பவுமே சொல்லாத. பிரச்சனைன்னு நீ சொன்னாலே உனக்கு பயம் கவலை எல்லாமே உன்கிட்ட வந்துடும். எனக்கு இது ஒரு சவால் என்று சொல்லி அந்த பிரச்சனையை எதிர்நோக்கு. தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே உன்கிட்ட தானா வந்து சேரும். யாரையும் நீ எளிதில் நம்பக்கூடாது என்பதற்காகத்தான் வாழ்க்கை உனக்கு பல போலியான மனிதர்களை அடையாளம் காண்பிச்சிருக்கு. எல்லாரும் நல்லவங்கன்னு நீ நினைக்கிறது தப்பில்லை. ஆனால் எல்லா நேரமும் நல்லவங்களாகவே இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறது தான் தப்பு. ஒருவர் உனக்கு கொடுத்த துரோகத்தையும் அவமானத்தையும் மன்னிச்சிடு. ஆனால் அதை மறக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் உன்னை அவங்க முன்னாடி ஒரு நாள் பிரகாசமா ஜொலிக்க வைக்க போறது. உன் வேலை, உன் குடும்பம், உன் கடமை, உன் பிள்ளைங்க, உன்னோட பொறுப்புகள், இப்படி எதையுமே தட்டி கழிக்காம தொடர்ந்து முன்னேற்ற பாதையை நோக்கி செல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் உனக்குரிய இலக்கு என்னங்கிறத தீர்மானிச்சு அதன்படி உன்னோட வாழ்க்கையை நகர்த்தி செல்லு. நான் உன்னோட வெற்றிக்கு கண்டிப்பா துணை இருப்பேன். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத வெற்றி உனக்கு அருகில தான் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 மாசம்தான் உன்னோட வாழ்க்கை ஜொலிக்க தான் போகுது. உன் பொறுமைக்கான பரிசு, நீ கேட்ட அத்தனை வரங்கள் எல்லாவற்றையும் அள்ளித்தர உன்னோட சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ உன் கடமையை மட்டும் செய். நீ முன்னேறின பிறகுதான் மற்றவங்களோட முன்னேற்றத்தை பற்றி யோசிக்கணும். வெற்றி கிரீடத்துக்காக தயாராக இரு. இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு வேண்டிய பண உதவி நிச்சயம் கிடைக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. தற்காலிகமாக இருக்கும் சூழ்நிலையை பற்றி யோசிக்காத. தொடர்ந்து முன்னேறு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.